ஆர்கனைசேஷன் நேம் மெட்ராஸ் ஹைகோர்ட். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 75 இருக்கு. போஸ்டோட நேம் விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல். சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 per month. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 23rd December 2024. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் மதுரை. அங்கே இருக்க ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை மோட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் 75 போஸ்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள். முக்கியமான டீட்டெயில்ஸ் பிஎஸ்சி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது வந்து பிஎஸ்சி ஐடி பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அல்லது பிஇலே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், பிடெக்கில் ஐடி எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து எம்டெக்கில் ஐடி, அப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்ல ஐடி. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 per month. இது வந்து கன்சாலிடேட்டட் பே, அலவன்ஸ் எதுவும் கிடைக்காது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 600 rupees. கேட்டகரைஸாக எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. உங்களோட எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட்லாம் நல்லா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துங்க. இனிஷியலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். பேஜ் பாட்டம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நம்ம கடைசி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அந்த சென்டரில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23rd December 2024 அப்ளை பண்ணுறதுக்கு. பேங்க்கில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு 1 day எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 24th December வரைக்கும் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனோட டேட் வென்யூ வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட வெப்சைட்லேயுமே அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. பட் உங்களுக்கு அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நேம் ஆஃப் த போஸ்ட், கன்சாலிடேட்டட் பே டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் இது. நேச்சர் ஆஃப் த ஒர்க் இருக்குது. என்ன டைப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ கான்ஃபரன்சிங், அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் சிஸ்டம்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கோர்ட் ஹால்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐடி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22nd November 2024. அதுபடி உங்களுக்கு 35 இயர்ஸ் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வெப் பேஜில் பார்த்தோம். அதே சேம் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீயும் அதே மாதிரி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 600 rupees. மோட் ஆஃப் செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இனிஷியலாக இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 120. அதுக்கான சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அது வந்து ஒரு சப்ஜெக்ட். அதில் 5 சிலபஸ் இருக்குது. அதில் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அதில் வந்து 2 சப்ஜெக்ட் இருக்குது, 2 சிலபஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 10 இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 30 இருக்கும். ஸோ மேலே வந்து ஒரு 120, கீழே வந்து ஒரு 30, டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மதுரை, சென்னை இருக்கும். அது போக வேறு முக்கியமான சிட்டிஸும் வந்து அதில் கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சென்னையில் இருக்க அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்க ஹைகோர்ட் பிரான்ச், அதாவது மதுரை பெஞ்சில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து கான்ட்ராக்ட் போஸ்ட் தான், பெர்மனன்ட் கிடையாது. அதே போல் கன்சாலிடேட்டட் பே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. 30,000 per month. ஒர்க் ஹவர்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. 10 AM to 5:45 PM. அதுக்கப்புறம் வந்து ஹாலிடே டீட்டெயில்ஸ், இயர்லி வந்து உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ், மெடிக்கல் லீவ், இந்த டீட்டெயில்ஸ் அதை பற்றின ஃபுல் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 9 வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் இருக்குது. இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேஜ் டீட்டெயில்ஸ் இது. இதில் ரைட் சைடில் பிடிஎஃப் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் வந்து சிம்பிளான டீட்டெயில்ஸ், அவங்கள பற்றின இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டார் போட்டுருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி. அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். அதையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ண சொல்லும். இங்கே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்புறம் கேப்சா அதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வரும். அதில் கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷனும் இமெயிலில் வந்துடும்.
ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ஃபியூச்சரில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். அதில் யூஸ் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் பண்ணணும். அதனால் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 December 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.